ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மேக்ஸிமம் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் உள்ள வேலையும் சரி, வெளியில் இருக்கிற வேலையும் சரி, நம்ம கூட வந்து அந்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வந்து நமக்கு தேவையே கிடையாது. நம்ம பண்ணுற விஷயத்த யாராவது என்கரேஜ் பண்ணுறதுக்கோ, மோட்டிவேஷனால் நம்மளை வந்து இது பண்ணுறதுக்கோ மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. அது சில பேருக்கு வந்து புரியாது. நம்ம வந்து ஆட்களை வந்து எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம பண்ணுற விஷயத்த நல்லா இருக்குன்னு யாரும் சொல்லிட மாட்டாங்களா? நீ என்ன பண்ணாலும் ஓகேவா தான் இருக்கும். நீ வந்து சூஸ் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா? நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ணாலே போதும். நம்ம வந்து குடுகுடுன்னு ஓடிட்டே வந்து இருப்போம். ஆனால் அது வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, என்னோட டே வந்து காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால பசங்க வந்து லீவில் தான் இருக்காங்க. சரி, ஓகே, மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே நான் வந்துட்டு எண்ணெய் வந்து காய்ச்சி அதை தான் வந்து தலைக்கு தேய்க்கிறது வழக்கம். இப்போன்னு கிடையாது, முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணி வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஓகே, எனக்காக நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். கடையில் போயிட்டு எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுற பழக்கமே வந்து கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து எப்போவுமே வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து உண்டு. அப்படிங்கிறப்போ நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எப்போவுமே நானே வந்து ரெடி பண்ணிக்குவேன். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த எண்ணெய் வந்து முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏரியாவில் வந்து கரிசலாங்கண்ணி கீரை வந்து விற்க வந்தாங்க. இப்போ மழை சீசன்றனால பார்த்திங்கன்னா, வாரத்தில் 2-3 நாள் வந்து கீரை வருது. அதில் கரிசலாங்கண்ணி கீரையும் வந்து வருது. அதனால் இந்த மாதிரி டயத்துலலாம் கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி அதை நல்லா ட்ரை பண்ணியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை மாதம் ஆனாலுமே வந்து கெட்டு போகாது. நம்ம வந்து நல்லா வந்து சுண்டை காய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் வந்து அந்த கெட்டு போகிற ஸ்மெல்லே வந்து வராது. ஸோ அதனால் கிடைக்கும் போது கரிசலாங்கண்ணியை வாங்கி எப்படி வந்து உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியுமோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கட்டு வந்து வாங்கினேன். ஒரு கட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10 தான். இப்போ நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு ஒரு கட்டு வந்து போதுமானது. ஸோ இலையெல்லாம் பறித்து நல்லா நீட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் மண் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஏன்னா மழை டைம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து ஒட்டிகிட்ருக்கும். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா துடச்சி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சேர்த்து தான் வந்து அரைச்சி எண்ணெய் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபுல் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த டே ரொட்டீன் வந்து எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பாப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 1 இயராக மட்டும்தான் நான் வந்து முடியை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வளர ஹேர் கட் பண்ணிவிடுவோம். அதனால் அவளுக்கு வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அவளுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கான்னு என்னால் வந்து இது பண்ணிக்க முடியல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவளுக்கு முடி வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவளுக்கு முடியும் கொஞ்சம் நல்ல க்ரோத் வந்து சூப்பராக இருக்குது. இந்த எண்ணெய் வந்து ரெடி பண்ணி நம்மளே வந்து கையால் பண்ணி அதை தேய்ச்சி நல்லா வளர்க்கும்போது, பக்குவமாக நம்ம வளர்க்கும்போது முடி வந்து சூப்பராக வந்து இது பண்ணலாம். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா தான் வந்து பண்ணுவாங்க. மருதாணி, கருவேப்பிலை அது கூட எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி அதை வந்து வெயில்லையோ இல்லை நிழல்லையோ வந்து நல்லா ட்ரை ஆக்கிட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு ஊற வச்சுருவாங்க. அந்த ஊற வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தான் எடுத்து நான் எப்போவுமே வந்து தேய்க்கிறது உண்டு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ முடி வந்து உண்டு. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும். நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் ஓகே, முடி வந்து ரொம்ப நீளமாகவே இருக்குது, நம்மளும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் வந்து ஹேர் கட் வந்து பண்ணேன். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ நீளமாக தான் வந்து முடி இருக்கும். நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும். அதுதான் முக்கியம். ஏன்னா நீளம் வந்து ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக வந்து வளர்ந்துரும். எப்போவுமே பாருங்கள், எல்லாருக்கும் முடி வந்து நீளமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஆனால் வந்து நல்லா அடர்த்தியாகவும் எனக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி தான் அப்போ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கடையில் வாங்கி எண்ணெய் வந்து தேய்க்கிறதே வந்து கிடையாது. வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணி தேய்ச்சிக்கிறது. இந்த எண்ணெய் மட்டும் தேய்ச்சா போதாது, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் வந்து எதாவது வந்து எடுத்துக்கணும். காலைல எழுந்திரிச்சோடனே வெறும் வயித்துல கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வந்து எடுத்து நல்லா மென்று அது கூட தண்ணியோ இல்லை மோரோ நீங்கள் வந்து குடிச்சிடலாம். நான் வந்து காலையிலங்கிறப்போ கொஞ்சம் ஒரு கை சமைக்கும் போது எப்படி தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுக்கும்போது அந்த டயத்தில் தான் எனக்கு ஞாபகம் வரும். மெனக்கெட்டு இதை பண்ணணுன்றது எனக்கு ஞாபகத்தில் வந்து வராது. ஆனால் டெய்லி சமையல் காலைல பண்ணும்போது அப்படியே தாளிக்க போகிறப்போ அப்படி ஒரு கை எடுத்து வாயில் போட்டு அப்படி கொஞ்சம் நான் வந்து தண்ணி வந்து குடிச்சிக்குவேன். இப்படி நீங்கள் வந்து நல்லா இதே கருவேப்பிலையும் சாப்பிடும் போது இன்னும் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமாக நம்ம சாப்பாடு எடுக்கும்போது ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது. ஆஃப்டர் டெலிவரிக்கு வந்து ஆகிற ஹேர் ஃபாலுக்கும் நார்மல் ஹேர் ஃபாலுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து உண்டு. ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா, அது நம்ம ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுவுமே கொஞ்ச நாள் வந்து சரியாக போயிடும். நீங்கள் நார்மல் டேஸில் உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்களே வந்து எண்ணெய் வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஃபுட் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஹேரை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்துட்டு ஒரு 11 போல் வந்து எதாவது ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பனானாவும் ஆப்பிளும் தான் எடுத்து கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வந்து கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு எனி டைம் சோறு குழம்புன்னு கொடுக்குறத விட்டு இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்கும்போது இந்த பனானா ஆப்பிள் சேர்க்கும்போது ஹெல்த்தியும் கூட. பனானா வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டும் போடும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வயிறு வந்து நல்லா ஃபில் ஆகிடும். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது எனி டைம் வந்து எதாவது ஸ்நாக்ஸ்னு கேட்டுகிட்டே வந்திருப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் பதிலாக இந்த மாதிரி வந்து அவங்க ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இன்றைக்கி ஆஃப்டர் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து ரைஸ் வந்து வச்சுட்டேன். நான் வந்து இப்போ இந்த பிக் பாஸ் பார்த்ததுலேருந்து இந்த சம்மந்தி வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சுங்க. எந்த சாப்பாடு என்ன குழம்பு வச்சாலும் இந்த சம்மந்தி இல்லாமல் நான் வந்து இப்போ சாப்பிட்றதே இல்லை. அந்த மாதிரி வந்து ஆகிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கனால இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வந்து சம்மந்தி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் மிளகா முட்டைலாம் போட்டு கொஞ்சம் பெப்பர் மஞ்சத்தூள் போட்டு அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி வந்து வச்சுட்டேன். இதுதான் மத்தியானம் ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு வந்து லஞ்சு. எண்ணெய் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சேர்த்துறாதீங்க. ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா தலை ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஃபேஸ்லாம் வந்து வடிகிற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த எண்ணெய் தான் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போனாலுமே சரி பாப்பாவுக்கும் தம்பிக்குமே இந்த எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் ரொம்ப வடியக்கூடாதுன்றதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விளக்கெண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருவேங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பாப்பா தம்பிக்கு வந்து இப்போ தலைக்கு வந்து எண்ணெய் வந்து வைக்க போகிறேன். அதனால் சின்ன பாட்டிலில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பெரிய பாட்டில் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே வந்து சின்ன பாட்டில் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணி விட்ருங்க. எப்போவுமே எண்ணெய் வைக்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் வச்ச கையோட லைட்டாக வந்து நீங்கள் ஒரு 2 செகண்ட் வந்து மைல்டான ஒரு மசாஜ் கொடுக்கும்போது அந்த நம்ம தலையில் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஹேர் க்ரோத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் டெய்லி எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே மைல்டு மசாஜ் கொடுக்க சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சரி ஹேர் க்ரோத்துக்குமே சரி ரொம்ப நல்லதுன்றதை சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தினமும் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா சிம்பிளான இந்த மெத்தட் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமாவது தலையில் லைட்டாக வந்து மைல்டாக வந்து மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக சாப்பிட போகிறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து சாப்பிடல. ஸோ அதனால் ஓகே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சம்மந்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா சூடாக வந்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். இன்றைக்கி அந்த சம்மந்தி கூட நார்மல் ரைஸ் நம்ம சைடு உள்ள ரைஸ் பண்ணாமல் கேரளா மட்டன் ரைஸ் தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். ஓகே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அரிசி பருக்க தான் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அது மாதிரி வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தது. அதர்வைஸ் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு.